Q என்பவர் P வின் தந்தை. இந்த கொஸ்டின்ல இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. ஃபர்ஸ்ட் எங்க வந்துருங்க? இங்க இருக்கா? O பிளஸ் N இருக்கா? இந்த இடத்துல பிளஸ் என்ன சொல்றாங்க? P என்பவர் Q வின் சகோதரன் சொல்றாங்களா? அப்போ O என்பவர் N இன் சகோதரர். அப்போ N உடைய சகோதரர்னா பிளஸ். சகோதரர்னா சிங்கிள் ஆரோ மார்க். ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சது. இரண்டாவது N M க்கு என்ன ரிலேஷன்? டிவிஷனா? டிவிஷன்னா என்ன மீனிங்? P என்பவர் Q வின் மகன். இரண்டாவது இருக்கிறவருக்கு இருக்கிறவர் மகன். அப்போ இங்க M உடைய மகன் தான் N. கரெக்டா? அடுத்து மூணாவது என்ன இருக்கு? M மைனஸ் L. M க்கு L க்கு நடுவுல மைனஸ் இருக்கு. P மைனஸ் Qனா P என்பவர் Q வின் கணவர். P ஹஸ்பண்ட், Q ஒய்ஃப். அப்ப L ஹஸ்பண்ட், M ஹஸ்பண்ட், L வந்து ஒய்ஃப். ஓகே, முடிஞ்சு போச்சு. டயகிராம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? O என்பவர் L க்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்களா? இப்போ L பாருங்க. L வந்து இப்போ M வந்து கணவர்னா L வந்து மனைவி. சரிங்களா? L க்கும் M க்கும் 2 மகன். அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்ன வரும்? N மகன் தான். 2 பேரும் உடன் பிறந்தவர்னா O வும் மகன் தான். அப்ப இதுக்கு ஆன்சர் மகன். ஓகே.